அப்படியே நில்லுங்க. அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 5ஆம் தேதி பங்குனி மாதம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:41 நாங்கள் இந்த வேளையிலும் கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட கடந்து சென்று பட்டிமன்றத்துக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையிலும் நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஊழியர்களை மேலே வரவேற்போம். எங்களுடன் சௌரி ரஞ்சினி அலங்காரமணி இணைந்திருக்கிறார், சௌரன் பாலன் இணைந்திருக்கிறார், சகோதரி சௌரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி ஜெனட் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். நாங்கள் ஆயத்தமாவோம். கத்திரை கரத்திலே அவர்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஆரம்பித்து வைக்கும் முகமாக தேவ ஊழியர் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போமா? அமேன். கொஞ்சம் நான் இணைஞ்சிருப்பேன், பேருந்து ஆஃப் ஆயிட்டோம்னா கொஞ்சம் இணைஞ்சிருப்பேன். வர மாட்டோம். ஓகே ப்ரோ, நான் இணைஞ்சிருக்கேன். கேள்வியில நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நான் இணைஞ்சிருப்பேன், வரைய கணிப்பாட்டுவேன். ஓகே, காட் பிளஸ். ஓகே, நாங்கள் மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நடக்கிற நிகழ்ச்சியை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு பட்டிமன்றம் செல்ல நீ கிருபை செய்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜனத்தையும் ஆசீர்வதியும், இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியையும் பட்டிமன்றத்தையும் தந்த சங்கமா வானொலி நிறைவுறும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். முதலாவது கேள்வி, யோபுக்குள்ளே 4 காரியங்கள் மகிமையா இருந்தது, அது என்ன? யோபுக்குள்ள 4 காரியங்கள் என்றால் ஆண்டவரே தெய்வம், ஆண்டவர் எப்படிப்பட்டவன்றது அவன் மனதுக்குள்ள இருக்கு சிந்தனை. இல்ல, அவனுக்குள்ளே இருந்த ஒரு நல் சுபாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா? உண்மையும் உத்தமமானவர் என்று சொல்லி, உத்தமனன் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விளங்குறவனும் 4 காரியத்தை அங்கு சொல்லப்படுகிறது. எதற்கு நேராய் கண்களை ஏறெடுக்க வேண்டும்? பரலோகத்துக்கு நேராக, வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேணும். இல்லை, சியோனுக்கு, சியோனுக்கு இல்லை, கண்களை ஏறெடுக்கிறேன். பரத்துக்கு நேராக, பர்வதங்கள் மேல், பர்வதங்கள் மேல். எனக்கு ஒத்தாசை வருவங்களுக்கு மேல் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள் இப்ப மேலதான் இருக்கமா? அது பைபிள்ல சொல்லப்பட்டபடிதான் நீங்க சொல்லணும். எல்லாரும் சொல்லுவினம் தானே, அப்படி என்றார். ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாள்ல எனக்கு தாசை வரும் பரவதனுக்கு என் கண்கள் ஏறெடுப்போம் என்று ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறது. ஆனா கேட்கிற நேரத்தில் வருதில்லை தலையில. கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் என்றவர்கள் யார்? பேதுரு. இல்லை, கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் என்றவர்கள் யார்? அதான் அந்த பேதுருவும் எலியாவும், பேதுருவை அந்த இதுல ஆண்டவரை காணினும் தானே அந்த டைம்ல. இல்ல, ஆரோனும் மோசேமோ? இல்ல,
ஆண்டவர் சொன்ன காரியமோ யா ஆண்டவர் சொல்றாரு அம்மா இவைக்கு யாருக்கு அவன் சீசர்களுக்கு இல்லை, இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. எங்கட ஆபிராம் ஆவிது இல்லை, ஏசாயா 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே இருக்கிறது. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது 3வது அதிகாரத்திலே இருக்கு, வசனத்திலே இருக்கு. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னிலையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இந்த வசனமா இருக்கண்ணா? எசேக்கியேல் 1 அதிகாரம் 2-3. ஏசாயா ஏசாயா 2வது அதிகாரம் 2-3. 2ஆம் அதிகாரம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதியிலும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் பர்வதத்துக்கு ஓடி வருவார்கள். ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் 40 நாட்கள் நடந்து போனவர் யார்? எலியா எலியா. எலியா. 1 இந்த இடத்துல ராஜாக்கள் பார்க்கிறேன். 10. பெரிய பர்வதமே யாருக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று சொன்னவர். பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே எருசலேமுக்கு முன்பாக. எலிசா இல்லை, எலியா எருசலேமுக்கு முன்பாக. எலியா இல்லை, இல்லை. எருசலேமும் இல்ல. பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய். பாட்டெல்லாம் தெரியுது. பாட்டை கேட்குறீங்களா, வசனத்தை கேட்குறீங்களா? நான் பாட்டு பாடுறேன், நான் வசனத்தை தான் கேட்கிறேன். எருசலேமுக்கு முன்பாக இல்லையா? அப்படியே விட சார். இல்லையே, பெரிய பர்வதமே யாருக்கு முன்பாக சமபூமியாவான்னு யார் சொன்னது? ஓ, பர்வதம் இயேசு கிறிஸ்து. இது பழைய ஏற்பாடு. தலைக்கல்லை கொண்டு வந்திடுவாரே, கிருபை உண்டாவதாக. பாட்டுக்கு பாட்டு கேட்டு யாக்கோபுவா? இல்லை, சகரியா 4:7 இருக்குது. பாட்டுக்கு பாட்டு மாதிரி கிடக்கு. சகரியா இந்த திடீரென்னு இந்த இதை மாத்தி விட்டாங்க நம்மளுக்கு. அது சகரியா என்ன சாமான்? 4வது அதிகாரம் 7வது வசனம். சரியா என்ன சாமான்? சரியா 4:7. பெரிய வருவதே நீ மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாயா? செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். சாரி பிரதர், வந்துட்டா நான் நாளைக்கு வந்துடுறேன்னா. ஓகே பிரதர். ஓகே. ஓகே சிஸ்டர், ஓகே தென். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். யார் தேவ பர்வதத்தில் ஏறி போனான்? இதுல சுழல் ஏறி போனார். என்னன்னா? சுழல் காட்டினால ஏறி போனார். இல்ல, அவர் இல்ல. மோசே. யோசுவா 8:30 இருக்கு. பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் ஆவியில் கொண்டு போகப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. இல்லை. பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் ஆவியில் கொண்டு போகப்பட்டவர் யார்? பவுல். இல்லை. இல்ல, ஊழியக்காரரை கொண்டு போயிருக்கிறேன் பர்வதத்துக்கு. இவரை விசேஷமா கொண்டு போயிருக்கிறார். கடந்த வாரத்திலே ஒருத்தர் சொன்னார் தான், பிரான்ஸ்ல அவர் இருக்கிறார், பிரான்ஸ் ரேடியோவில் வாரவர்.
நான் பரலோகத்துக்கு அடிக்கடி போய் வாரேன். எவ்வளோ டிக்கெட் காசா? அது ஃப்ரீயாண்ணா. இதுல போய் என்ன ஏடிஎம்ல காட்டை போட்ட உடனே அங்க போகும். ஏனோக்கா? ஏனோக்கு இல்லை. இல்லை. என்ன கேள்வியம்மா? பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் ஆவியில் கொண்டு போகப்பட்டவர் யார்? அவுல். யோவான். அவுல். என்ன சொன்னீங்கள் யோவான் மகேந்திரமண்ணா? வெளிப்படுத்தல் விசேஷம். யோவான். யோவான். வெளிப்படுத்தல் 21:10 இருக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதமாய நகரம் எது என்று தானியேல் சொல்லி இருக்கிறார். சியோனா? இல்லை. எருசலேம். எருசலேம். யா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 9:16 இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் எது அதரும்? அதிரும். அதிரும். கர்த்தருடைய சமூகத்தில் எது அதிரும்? அதிரும். பூமி அதிரும். இல்லை. மலைகள் அதிரும். சரியா சொல்லணும். மலைகளும் பூமி வசையும். நாகும் 1:5 இருக்கு. நாகும் 1:5. 1:5 அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரும் எடுபட்டு போம். ஆமேன். அதிரும் பர்வதங்கள் அதிரும். அந்த பூச்சக்கரம் என்ன? பூமி ஐயா. பூமியின் காரியம். பூமியைத்தான் பூச்சக்கரம்ன்றது. சுத்தி கொண்டு பூமிக்கு உள்ளே இருக்கிற காரியம் அத்தனையும் பூச்சக்கரத்துல நடக்கிற காரியம் தானே. பூச்சக்கரத்துக்கும் சக்கரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா, சக்கரம் சுழரும் இல்ல. உங்களோட வீல் ஒன்றை வச்சுக்கிட்டா கூட கார்ல வீல் இருக்குல்ல, அது சுத்துதல்ல. தான் பூமியும் சுத்தி கொண்டிருக்குது. ஒரு பக்கமா தானே சுத்தி கொண்டிருக்குது. 2 சுத்தையில தானே. இடதுல இருந்து வலதுக்கு சுத்துது. வலதுல இருந்து இடதுக்கு சுத்துது. சம்திங். பாருங்க. நான் இடமாற்றம் செய்கிறேன் கொஞ்சம். இப்ப இதுல எசேக்கியேல் 10:10 வாசிங்க. எசேக்கியேல் 10 கொஞ்சம் பொறுங்கோ. எசேக்கியேல் 19. எசேக்கியேல் 19. எசேக்கியேல் 19. 10:9. எசேக்கியேல் 19. புதுசா உண்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எசேக்கியேல் 10:9. எசேக்கியேல் 10:9 இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபின் அண்டையிலும் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிகை பச்சை வர்ணம் போல் இருந்தது. சக்கரம் என்ன? அதான் இந்த கேள்வி. ஐயா, இப்போ நீங்கள் ஒரு மாட்டு வண்டில சக்கரம் இருக்குத்தானே. அதை நீங்க கையில பிடிச்சொன்று இருக்கு, அது சுத்தி கொண்டு இருக்கும். நீங்க பாப்பீங்க, கிருஷ்ணரோ அல்லது அதுக்கு என்ன பேர், அவர் கையில வச்சொன்று சுத்தி கொண்டு இருக்கும். அப்படி இப்ப இந்து கோயிலே ஐயா, அந்த சாமிக்கு பின்னாடி அந்த சக்கரங்கள் இருக்கு. என்ன ஒரு சக்கரம்? ஆமாமா. இங்க கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். அந்த 4 சக்கரங்கள் தான் என்ன? 4 இப்போ எங்கட வண்டில 4 சக்கரம் இருந்தா தானே ஓடும். இல்லையா? என்ன
அது அது 4 சக்கரங்களும் அது மர இது வேற மீனிங் ஓடுகையில் 4 பக்கங்கள் ஓடுமாம். அது ஓடுற மேலே பறக்குமாம். அது பறக்கிறதான். அது பறக்கிற இப்ப இல்லையா? எருவுங்கள் சேருவுங்கள் தூவங்கள் எல்லாம் பறக்கிறார்கள் இல்லத்துல இல்லை தானே. சக்கரங்கள் இதுக்குத்தான் அதாவது அதாவது வரத்துக்கும் பூமிக்கும் என்ன போக்குவரத்து செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் தான் இந்த சக்கரம். சக்கரம் வந்து பூமிக்கு வெளியாலும் அந்த சக்கரம் அந்த அதனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யும். அது பூமிக்குள்ளேயும் வந்து செய்யும். அதைத்தான் சக்கரம் என்று சொல்றாங்க. சக்கரம் என்றா என்ன? அந்த கருத்து என்ன? சக்கரம் ஐயா வீல், இங்கிலீஷ்ல வீல். இந்த கேள்வி அதேட்ட கேட்ட விட சரியா சொல்லல. சக்கரம் என்றால இங்கிலீஷ்ல வீல், தமிழ்ல சக்கரம். மாட்டு வண்டி சர்வ வல்ல தேவன் பயன்படுத்தும் ஆயுதம். இந்த 11ஆம் வசனம் சொல்லுது, அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திருப்பினதில்லை. அது ஓடுமா முன்னும் பின்னும். சக்கரம் அப்படி ஓடும். சக்கரம் ஓடும் தானே ஐயா. வண்டியில போட்டினா ஓடும், அல்லது காலில் இப்போ வச்சுக்கிறாங்கல்ல, காலில் போட்டிக்கிட்டு ஓடுறாங்க. சரி இதுக்கு வேற அர்த்தம் இருக்கையா? சரி அது மாறதையா வரட்டும். இந்த சரி வாகனம் அடுத்த கேள்வி. இந்த வாகனம் ஐயா. அடுத்த கேள்வி. மர 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 என்ன நடந்தா மகள் வந்து இந்த ரூமுக்குள்ளே அனுப்பி போட்டாள். என்ன உங்க மாடுக்குள்ளே மகள் ரூமுக்கு அனுப்பிட்டாலோ? பிள்ளைல உனக்கு இருந்த வீட்டுக்கு வெளியில அனுப்பாரு. மீட்டிங் செய்யறாவா? இல்ல, அவ இப்பதான் வந்தவ டிவி பாக்குறதுக்காக என்ன திகத்தி விட்டுட்டா. தாய் ஊழியம் செய்யற மகள் டிவி பார்க்குறேன். அடுத்த கேள்வி. தேவனுடைய பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே காணிக்கை செலுத்துகிறவர்கள் யார்? சரியா எடுக்கணும். பலிபீடத்தை காணிக்கை செலுத்துறவர்களா? இல்லை. பரிசேயர் சதுசேயர் இல்லை. பிறவுக்கள். எண்ணாகமம் 7:10 இருக்குது. இப்படி ஒன்றா சொல்லிக்கொண்டு போங்க. ஒன்று தெரியாது. 2 பர்வதங்கள் நடுவாக புறப்பட்டு வந்தது எது? அது எப்படிப்பட்டது? என்ன சொன்னீங்கம்மா? 2 பர்வதங்களுக்கு நடுவாக புறப்பட்டு வந்தது எது? அது எப்படிப்பட்டவை? 2 பர்வங்களுக்கு இடையில ஆறுகள் இல்லை. சகரியா 6:1 இருக்குது. பள்ளத்தாக்கு 6, சகரியா 6 நான் திரும்பவும் என் கண்கள் எடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 இரதங்களை கண்டேன். இந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களா இருந்தன. 4 ரதங்கள். நல்ல கேள்வியை கொடுத்து இடையில வந்து மாட்டிட்டு இருக்குங்க. கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பெருங்காற்று உண்டாயிற்று? கர்த்தருக்கு பேர் இந்த காற்று என்ன காற்று? பவுல் கப்பல்ல வந்து ஒரு காற்று கழிவுங்க, அந்த காற்று இல்ல. திருக்கலங்கோ
கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பெருங்காற்று உண்டாயிற்று? அது ஞாபகம் இருந்து வருது. அவர் கப்பல்ல இருந்த நேரமா? இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, இது பழி ஏற்பாடு. ஓ, அந்த காட்டுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. இல்லை கிளியோனா இல்லை, காற்றுக்கு பேர், இந்த காற்றுக்கு பேர் இல்லை. இந்த பெருங்காற்று என்னன்னு சொல்லித்தான் கேட்கிறேன். பெருங்காற்று என்ன பெருங்காற்றா? யா, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில இருக்கு. பத்தொன்பது 11 2 ராஜாக்கள் 1 19 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19 யா, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்களை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆமென். பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பெருங்காற்று. பர்வதங்களை பிளக்கிறதும் கண்களை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. ஆமென். ஒரு காற்று காணும் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க. ம். ஹர்வேத் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு வந்து காலை பிடித்து கொண்டவள் யார்? அவன் அபிகாயில் அந்த விதவை இல்லை, அபிகாயில் இல்லை, விதவை விதவை இல்லை, பிள்ளை பறி கொடுத்த பிள்ளை இறந்த யா, அந்த அவதான். அந்த விதவை என்றால் சொல்லப்படு பேரு சொல்லப்பட்டிருக்கா? ஓ, பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவள் சூரமித்திரி. இல்லை இல்லை இல்ல, சுலமித்தி சுனோமியார். ரெண்டு சுனோமியா. ராஜாக்கள் 4:25 சுனோமியா. சுனோமியா. சூரமித்திரியில வந்துட்டு யாருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தன? இதுக்கு ஒரே பர்வதமா இருக்கு. பர்வதங்கள் கரைஞ்சனவா? யா, தூதருக்கு முன்னாடியா? இல்ல, பர்வதங்கள் கரைஞ்சு போயின. கூகுள் என்ன சொல்லுது ஐயா? அதுதான் புதுசா ஒன்று இது வந்து கூகுள்ல வராது. நியாயாதிபதிகள் 5:5 இருக்கு. நியாயாதிபதிகள் 5:5 5:5 கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைஞ்சது. யா, கர்த்தருக்கு முன்பாக. வானதியாவை காண இல்லை. எலியா ஏதன் சிகரத்தில் ஏறி தன் முழங்காலில் பட குனிந்தான். எலியா அந்த முகப்புறம் விழுந்த வந்தா அதா? முகம் குப்புற இல்ல, அவன் தன் முகத்தை தன் முழங்கால் பட குனிந்தான் என்று எழுதியிருக்கு. அந்த முழங்காலம் அந்த முகம் ஒன்றா ஒற்றி இருக்கும். அவ்வளோ அப்படி குடிக்கிறான். யா,
எங்கேன்னு சொன்னா தானியல்ல வருதா? இல்லை. அந்த எலியா என்றாலே எங்கேண்டு தெரிய வேணுமே. அவருடைய அந்த இதுக்கு முன்னாலேம்மா பிலிப்பின் ரதத்துக்கு முன்னாலேயா? இல்ல, எலியா எலியா பழைய ஏற்பாடு. எலியா ராஜாக்கள் எலியா. ஓ அதான் தீர்க்கதரிசி எலியா. நான் சொன்னேன் எலிசாவை பற்றியா? அவன் விழுந்து கும்பிட்றான் ஐயா, கால் முழங்கால் முகத்துல முட்டுற மாதிரி. ரெண்டு ராஜாக்கள் 18:42 இருக்கு. ரெண்டு ராஜாக்கள் 18:42. 18:42 இல்லையே. இல்லையா? ரெண்டு ராஜாக்கள் 18:31 முடியுது. நான் நான்ல பாருங்கண்ணா, நான் மாறி எழுதி இருக்கேனோ தெரியும். எத்தனையாவது? ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் 18:42 எழுதியிருக்கிறேன். புளிய எழுதியிருக்கிறேன். 31 முடியுது. அப்படியே இங்க இருக்கமா 2 ராஜாக்கள் 42 எழுதி இருக்கிறேன். 37 மட்டும்தான் இருக்கு. 18 ரெண்டு ராஜாக்கள் 18:37 வசனத்தோட முடியுது. அத அத விடுங்க. கர்மேல் பார்வதம் தான் நான் எழுதி இருக்கிறேன். ஆனா இத ஒன்று விட்டுட்டேன். ராஜாக்கள் ஆ? ஒன்று ராஜாக்கள் 18. அது சரியா இருக்கும்னு பாக்குறேன். எலியா அதான் ஒன்று ராஜாக்கள் தான் அண்ணா. ரெண்டு ராஜாக்கள் இல்ல, ஒன்று ராஜாக்கள் 18:42. சரி, ஓகே. ஆகா போஜபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிரத்து மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜோம் பண்ணான். ஒன்று ராஜாக்கள் 18. கர்த்தர் எங்கிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். எனக்கு ஒத்தாசு பர்வதங்களுக்கு நேராக. பர்வதத்திலிருந்து சியோன் பர்வதம். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். இல்லை, சங்கீதம் 3:4 இருக்குது. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு பதில் அளித்தார். சங்கீத 8:3 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். யோர்தானுக்கு இக்கரையில் சுதந்திரம் பெற வாஞ்சித்தவர்கள் யார்? திருப்பிக்கணுங்க. யோர்தானுக்கு இக்கரையில், அங்கால போகாம முன்னுக்கு சுதந்திரம் பெற வாஞ்சித்தவர்கள் யார்? பெற்றவையா இருந்த சுதந்திரத்தை பெற்றவை. கோத்திரத்தை கேக்குறீங்களா? ஞானானியர் இல்ல. கேட்டாங்க. எபேசியரா? இல்ல. நாகமம் 32:2 ரூபன் காத் புத்திரன்.
ரூபன் காத்புத்ரு. ஓகே, நீங்கள் கேள்வி கேளுங்க மகேந்திரம் அண்ணா. சரி, நான் கேள்வி கேட்போம். வானதியா காணையில பட்டிமன்றம் போனது. ரஞ்சினி அலங்காரம் பண்ணி நிக்கிறா. நீங்க கேள்வி கேளுங்க சிஸ்டர். டொலி சிஸ்டர் இந்த சகோதரி தானே அவா? ஓ, அவ வந்து வாசிக்க மாட்டாமா. அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாள். பைபிளை திறந்து வாசிக்க மாட்டான். ஓகே ஓகே இன்னொன்னு நான் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறபடியா தமிழ்ல ஓகே அது ஓகே கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே ஓகே. அவ இங்கிலீஷ் பைபிள் வாசிக்க. அவ இங்கிலீஷ்காரி. அப்படி இல்ல. நான் இங்க இல்ல. சரியான யங்கா வந்தேன் நான் கனடாவுக்கு. ஆமா. கதைக்கலாம் ஸ்கூல்ல எல்லாம் அங்க முடிச்சு போட்டு கிரேட் 12 முடிச்சு போட்டு தான் இங்க வந்தேன் நான். ஆனா மிச்சம் எல்லாம் இங்கிலீஷ்ல இப்போ ஒரு 50 இயர்ஸா போயிட்டு. சரி, ஓகே ஓகே, அது நோ ப்ராப்ளம். எது பாவத்தை பிறப்பிக்கும்? எது பாவத்தை பிறப்பிக்கும்? நியாயப்பிரமாணம். இல்லை. சரியானா? எது பாவத்தை பிறப்பிக்கும்? நியாயப்பிரமாணம். இல்லை, நீங்க கடுமையா யோசிச்சிட்டீங்க. அக்கிரமம். சரியான வசனம் இல்ல. அக்கிரமம் இல்லையா? இல்ல. எது பாவத்தை பிறப்பிக்கும்? கர்த்தருக்கு விரோதமா பேசுறது. ஐயோ, ஏதோ நடந்த விஷயம். தார் கூகுள். கர்த்தருக்கு எது கீழ்ப்படியாமை. பாவத்தை பிறப்பிக்கும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை ஐயா. இல்ல, கீழ்ப்படியாம. இல்லை. யாக்கோப்பு 1:15 இச்சை. இச்சையா? இச்சை கற்பந்தரித்து. யா. எது பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? படியா கேட்கணும். உடனே பதில் சொல்லாய்க்கோ. ஆழமான கருத்து இருக்கு. எது பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். விட சரியில்லை. விட சரியில்லை. விட சரி, ஆனா நாங்க சொல்றது பிள்ளை அதானே. விட சரியில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இல்லை, தவறான விடை. பயில் சிந்தப்பட்ட ரத்தமா? வேதத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவோம். நம்மளோட மாமிசத்துல சொல்லக்கூடாது. முதலே சொன்னாங்க, உடனடியா பதில் சொல்லாங்க உண்டு. எது பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? இந்த பட்டிமன்ற தலைப்புல அது மட்டும் இல்லை. ஆஹா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இல்லை, விடை சரியில்லை. சறுக்கு. இதுதான் மறுமொழி. ஆனா ஏதோ ஒன்று நீங்க டெக்னிக்க பாவிக்க போறீங்க எனக்கு தெரியும். அந்த வேதம் என்ன technique. சொல்லு? எனக்கு வேதத்தை வார்த்தை தான் எனக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இல்லை, மனிதனை சுத்திகரிக்கும். கேள்வி பாருங்க. எது பாவத்தை நீங்க நான் வசனம் கேட்கல. எது பாவத்தை சுத்திகரிக்கும் தான் இந்த கேள்வி. ரத்தம். ஆஹா, ரத்தம். தவறான விடை. சரியான விடை வந்து இயேசுவின் ரத்தம். நான் சொன்னேனா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் விட்டுருங்க. அது சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தானே. நான் பைபிள்ல என்ன நான் சொன்னேன் சரி, எங்கட மறுமொழி சரியான டெக்னிக் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னேனா? அந்த டெக்னிக்கை தான் கண்டுபிடிக்கும். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதே என்றது யார்? தாவீது. இல்லை,
பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? இஸ்ரவேல் மக்கள். இல்லை. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? சங்கீதத்தில் இருக்கு. சங்கீதத்திலேயா? நான் தாவீதுன்னு சொன்னேன் ஐயா. இல்லை. ஆசாப் சங்கீதம் 79:8. ஓகே ஓகே. ஆசாப். யா. சரி, அடுத்த கேள்வி. எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றது யார்? அதான் தாவீது. இல்லை. என்னன்னா எங்கள் எங்கள் அக்கிரமம் பாவங்களா? எங்கள் அக்கிரமங்களையும் எங்களுக்கு விரோதமா எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றது யார்? பழைய ஏற்பாடு. ரெண்டு எழுத்துள்ள பேர். யோபு. இல்லை. மோசே யாத்ரா 34:9. மோசே. அடுத்த கேள்வி. பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? முந்தைய இந்த கேள்வி கேட்டு நான். தாவீதா தான் இருக்கும். இல்லை. யோபு. இல்லை. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? எகேமியா. இல்லை. ம். இந்த கேள்வி முந்தைய கேட்டுனா என்ன பட்டிமன்றம் தூங்க வானரையா காணையில் மறுபடி இருக்கண்டவர் தேட போட்டாரோ எடுத்துட போட்டார். ஆ? ம். இந்த கேட்டு நான் முந்தி பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? யாத்ராமத்தில் இருக்கு. மோசே. இல்லை. பார்வோன். ஆரனா? பார்வோன். பார்வோம். யாத்ரா பார்வோனா? 9:27. பார்வோனா பிலோமோனோ? பார்வோன். பார்வோனா? ஓகே. பார்வோன் யார் இங்கிலீஷ்ல? ஆ. இங்கிலீஷில் எஜிப்தின் பிரசிடென்ட். ஆ? அவாக்கு சொல்றேன் எஜிப்தின் பிரசிடென்ட் ஆஹா. ஓ ஃபேரோ ஃபேரோ. பேரோ. சரி. பேரோ. ஆ. சரி, அடுத்தது ரஜினி உங்கள்கிட்ட கேள்வி இருக்காமா? சும்மா கேளுங்க. இங்கிலீஷால கேளுங்க, பிரச்சனை இல்லை. பழைய வெளிப்படுத்தது அடுத்த அதிகாரம் என்னண்டு அப்படியே கேள்வி கேளுங்க. நான் கூட இன்னைக்கு ரேடியோ ப்ரோக்ராம் ஓரளவுக்கு ஷார்ட்டா இருந்தபடியா வந்துட்டேன். இல்லாட்டி நான் ரேடியோ ப்ரோக்ராம்ல நின்றிருப்பேன். இன்னொன்று நீங்கள் அந்த மெட்ட ப்ரோக்ராம்லயா வாரது இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை பற்றி. இதுலதான் அது இதுதான் இன்ட்ரெஸ்டிங். அதப்ப இப்பதான் அதுக்கு தான் பார்த்து நிக்கிறோம். ஓ அதுதான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தான் அவருக்கு பார்க்கலாம்னு தான் வந்தேன் நான். ப்ரிப்பேர்டா வேற இல்லை இது ஒண்ணு. வானரியா வந்தா தான் வாதாடலாம். நிறைய வந்தா தான் சண்டை பிடிக்கலாம். ஓ சரி, சண்டை பிடிக்கிறது இல்லை. இது என்ன நீங்க அங்க இஸ்ரேலுக்கு போயிட்டீங்க வாதாடுறது. ஓமோ ஓமோ. அடுத்த கேள்வி. தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்?
தங்களை தாழ்த்தி கத்தர் நீதி உள்ளவர் என்றவர் யார்? இஸ்ரவேலர் தான் ஐயா, ஆ? இஸ்ரவேலர். இஸ்ரவேல் ஜனங்கள். இல்லை, கிட்டத்தட்ட வந்திருக்கு, விட சரியில்லை. 2 நாளாகமம் 12:2 இருக்கு. 12:6 2 நாளா 12:6 வாசிங்கோ. 2 நாளாகமம் 2 நாளாகவும் 12:6 2 நாளாகமம் 12. 12:6 அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். இவர்கிட்ட வந்துட்டല്ലോ. யா. அடுத்த கேள்வி, குளத்துக்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்துக்கு இந்த பக்கம் இவர்கள் இறங்கினார்கள் என்று வாசிப்பதெங்கே? ஏசாயாவில். இல்லை, குளத்துக்கு அந்த பக்கத்தில் அவர்களும் யா, குளத்துக்கு இந்த வண்ணார்துறை. பக்கத்தில் இவர்கள் இறங்கினார்கள் என்று வாசிப்பதெங்கே? தெரியுமன்னா எங்க கிடக்கண்டு தான் தெரியாது. அதுதான் பிரச்சனை. வயது போல அப்படியான பிரச்சனை வருமாம்மா, கவலைப்படாங்க. 2 சாமுவேல் 2:3 இருக்கு. 2:13 2 சாமுவேல் 2:13. அடுத்த கேள்வி, கணம் அடைகிறவர்கள் யார் யார்? என்னன்னா கணம் அடைகிறவர்கள் யார் யார்? கானா நானா உம்மண்ணா. கனம் அடைகிறவர்கள் நானா வண்டே. கணம் அடைகிறவர்கள் யார் யார்? நவீனப்படுவார்கள் இருக்கு, கனப்படுவார்கள் இருக்கு. அதுதான் ஆ. இந்த கேள்வி முடிஞ்ச கேட்டுனா நீங்க மறந்துட்டீங்க. ஆ, கணம் அடைக்கிறவர்கள் யார் யார்? நம்முடையவர்கள் கத்தரை தெய்வமாக கொண்டவர்கள். தேவனுடைய பிள்ளையாள். இல்லை, இந்த கேள்வி நீங்க சரியா கவனிக்கல. கணம் அடைக்கிறவர்கள் கனத்தினாலும் யார் யார்? மகிமையினாலும் முடிசூட்டி மனுஷர்கள் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி என்றால் இது இருக்குத்தானே. ம். எங்கேயோ போயிட்டீங்க. அப்படியே கணம் அடைக்கிறவர்கள் யார் யார்? கர்த்தரை யார் 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 கணம் அடைவார்கள்? யார் யார் கணம் அடைவார்கள் சொல்லுங்க. கத்தரை தெய்வமாய் கொண்டவர்கள், கத்தரை துதிக்கிறவர்கள், கத்தரோடு நடக்கிறவர்கள் எல்லாருமே கனமடைவார்கள். இப்ப நான் பிரசங்கம் பண்ண சொல்ல இல்லையே, விடையத்தான் கேட்டேன். நான் விடதான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு பிரசங்கமாரி கேட்டது. நான் என்ன இதை? எஜமானை காக்கிறவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள். நீதிமொழிகள் 27:18, 29, 23, ரோமர் 2:10. எஜமானை காக்கிறவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், நன்மை செய்கிறவன். அடுத்த கேள்வி, அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அவன் யார்? அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அடிக்கடி நீங்க சொல்றீங்கல்ல, அவர் தானே? மோசேயர், இல்லை, யோபு, தாவீது. பழைய ஏற்பாட்டிலே. தாவீது. 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 யார் யாருக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது? இத்தாலியா பட்டணத்து அந்த ஹென்லியுக்கு. யார் யாருக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது? ஹென்லியு என்ற அந்த தேவமா அந்த பிரஜாதி மனுஷனுக்கு. சாலமன் அவரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் 1000 கான்கியூபன்ஸ் இருந்ததுதான். அது எனக்கு பெரிய பெரிய கேள்வி.
ரெண்டாளும் யாருக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் கனம் யாருக்குண்டா சாலமோன். யோசபாத்துக்கும் எசேக்கியலுக்கும் எசேக்கியா யா எசேக்கியேல் யா யோசபாத் எசேக்கியா கணம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்றவர் யார்? பவுல். பவுல். சரியான விடை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீ என்னுடன் இருப்பாய் என்றது யார்? இயேசு கிறிஸ்து கல்லனுக்கு சொன்னது. தவறான விடை. இன்றைக்கு நீ என்னுடன் இருப்பாய் என்றது யார்? இயேசு. சரியான விடை. டெக்னிக் ஆண்டவர் விடுவார். லெஸ்டியன்னா டெக்னிக் பிடிச்சிட்டேன். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்றது யார்? நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்றது யார்? தெரியுமா மறந்து போன. தெரியும், மறந்துட்டு. சரியா பிடியான விடை. சாமுவேல் தீர்க்கதரிசி. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும் என்று சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. எலியா. இல்லை, இருவரும் பிழை. இயேசு. சரியான விடை. கண்டுபிடிச்சிட்டார். அடுத்த கேள்வி. கீழே விழுந்ததினால் இரு கால்களும் முடவனாய் போன ராஜகுமாரன் யார்? மேசபேத். மேசபேத். எலிசபெத்தோ? மேசபேத். பிழையான விடை. என்ன கேள்வி? மேசிபோவாத். யா மேசிபோவேத். மேசி போவே சரியான விடை இல்லை. என்ன கேள்வி? கேள்வியான் சொல்லுங்க அண்ணா. கீழே விழுந்ததினால் இரு கால்களும் முடவனாய் போன ராஜகுமாரன் யார்? மெஷிபோஷேத் தான் கீழே விழுந்து நர்ஸ் கீழே விழுந்துட்டா. நீங்க ஸ்பெல் பண்றது அதேதோ டெக்னிக் லெஸ்டியனா டெக்னிக். சரியான விடை மேவி போசேத். மேவி போசேத் இதுதான் சரியான விடை. டெக்னிக்க பயன்படுத்தாம போயிட்டேன். அடுத்த கேள்வி. தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கை நீட்டதை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு கை மறைத்து போன ராஜா யார்? என்ன ராஜா? அந்த ராஜா யார்? உசியாவா? இல்ல. யோசபாத். என்ன பேர் இல்ல. கேளுங்க கேள்விய. தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கை நீட்டுறதை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு கை மறைத்து போன ராஜா. ஒன்று ராஜாக்கள் இருக்கு. ஒன்று ராஜாக்கள் தான். யெரொபெயாம். பரிசுத்த ஆவியிடத்தில்
பொய் சொன்ன இருவர் யார் யார்? அனனியா சப்பீரால் அனனியா சப்பிரா. சப்பீரால் யூதாஸ். பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்ன இருவர் யார்? பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்ன இருவர் யார்? அதான் அனனியா சப்பீரால். தான். சரியான விடை. பரிசுத்த ஆவியோடு எப்பொழுதும் எதிர்த்து நின்றவர் யார்? பரிசுத்த ஆவியோடு எப்பொழுதும் எதிர்த்து நின்றவர்கள் யார்? சாத்தான். இதான் அந்த மாமிசத்துல விட வாரன்றது தான். எப்பொழுதும் எதிர்த்து நின்றவன்டா அவன் தான். என்ன நீங்கள் என்ன காலி கட்டிக்க, எப்பொழுதும் எதிர்த்து நின்றவன். பரிசுத்த ஆவியோடு எப்பொழுதும் எதிர்த்து நின்றவர்கள். அப்போஸ்தலர்ல இருக்கு, அப்போஸ்தலர்ல. அந்த ரெண்டு பேர் என்ன சதுசேயரும் பரிசேயரும். யாரம்மா? இல்ல இல்ல சதுசேயரும் பரிசேயரும். பரிசுத்த ஆவியோடு எதிர்த்து நின்றவர்கள் யார்? இவன் தான் யூதாஸ். 7:51 இஸ்ரவேலர். இல்மேலும் இல்மேலும் அப்படி ஒரு ரெண்டு பேர். அப்போஸ்தலர் 7:51 இஸ்ரவேலர். ஓகே, பட்டிமன்றத்துக்கு போமா வானரையா காணையில சும்மா நாங்கள் வாதிப்போம். ம். நிச்சயம் அப்படியே நில்லுங்க ஐயா.